நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட சிவகங்கை என்ற பெயர் கொண்ட கப்பல் காங்கேசன் துறையை சென்றடைந்தது. அங்கிருந்து 89 பயணிகளுடன் புறப்பட்டு பிற்பகலில் நாகப்பட்டினத்திற்கு அக்கப்பல் வந்தது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமையை தவிர மற்ற 6 நாட்களிலும் நாகை காங்கேசன் துறை இடையே கப்பல் சேவை நடைபெறவுள்ளது. 2003ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வரும் இக்கப்பல் சேவை இயற்கை சீற்றங்களை காரணம் காட்டி கடந்த நவம்பர் மாதம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. நிசான் நிறுவனத்தில் டெஸ்லா நிறுவனத்தை முதலீடு செய்ய வைக்க ஜப்பான் அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஜப்பான் அதிகாரிகள் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். ஜப்பான் வாகன தயாரிப்பு நிறுவனமான நிசான் நஷ்டத்தை எதிர்கொண்டு வருகிறது. இந்நிலையில் மற்றொரு ஜப்பான் நிறுவனமான ஹோண்டாவுடன் நிசானை இணைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் பங்கு மதிப்பீடு தொடர்பாக முரண்பாடுகள் ஏற்பட்ட நிலையில் இணைப்பு பேச்சுவார்த்தை கைவிடப்பட்டது. இந்நிலையில் நிசானை மீட்க டெஸ்லாவின் முதலீட்டை ஜப்பான் எதிர்நோக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் சர்வதேச ராணுவ கண்காட்சி தொடங்கியுள்ளது. 5 நாட்களுக்கு நடைபெறும் இக்கண்காட்சியில் 65 நாடுகளில் இருந்து 1560 நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன. இக்கண்காட்சியை காணவும் ஆயுதங்களையும் ராணுவ தளவாடங்களையும் வாங்கவும் 1,50,000 பேர் உலகெங்கிலும் இருந்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இம்முறை கண்காட்சியில் செயற்கை நுண்ணறிவு திறனுடன் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆயுதங்களே மிகப்பெரிய ஈர்ப்பாக இருக்கின்றன. குறிப்பாக நிலத்திற்கு அடியில் புதைத்து வைக்கப்படும் கன்னிவெடிகள் ராணுவத்தினருக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்து வரும் நிலையில் அப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் AI தொழில்நுட்பங்களும் இக்கண்காட்சியில் கவனத்தை ஈர்க்கின்றன. AI தொழில்நுட்பம் மூலம் எதிரிகளின் இலக்கை துல்லியமாக தாக்குவது சாத்தியமாகிறது என்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க முடிகிறது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். AI தொழில்நுட்பத்தின் வருகை வருங்காலங்களில் போருக்கான வரையறையையே மாற்றும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். சென்னை வியாசர்பாடியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 டன் செம்மரக்கட்டைகளை காவலர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். ஆந்திராவிலிருந்து கடத்தி வந்து மும்பைக்கு கொண்டு செல்வதற்காக வியாசர்பாடியில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் 960 கிலோ செம்மரக்கட்டைகளை அட்டை பெட்டியில் மறைத்து வைத்திருந்தனர். இதுகுறித்து ரகசிய தகவல் அறிந்த செம்பியம் காவல்துறையினர் கடத்தல் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வீட்டின் உரிமையாளரான முகமது ரசூல் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவருடன் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் முகமது ரசூல் கடந்த 2017ஆம் ஆண்டு முதலே ஆந்திராவிலிருந்து செம்மரக்கட்டைகளை கடத்தி வருவதும் அவர் மீது ஏற்கனவே சித்தூர் காவல் நிலையத்தில் 3 செம்மரக்கட்டை கடத்தல் வழக்குகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. இதன் பின்னணி குறித்து செம்பியம் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சேவினிப்பட்டி கிராமத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. கிராமத்தில் உள்ள கண்மாயில் மழைநீர் நிரம்பவும் விவசாயம் தழைக்கவும் வேண்டி மீன்பிடி திருவிழா நடத்தப்பட்டது. கீழசெவல்பட்டி, வேலங்குடி, ஆவணிப்பட்டி, ஆத்திரம்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் மற்றும் புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்றனர். நாட்டு வகை மீன்களான கட்லா, புள்ளிக்கெண்டை, வயிற்றுக்கெண்டை, ஜிலேபி, கெளுத்தி உள்ளிட்ட மீன் வகைகள் பொதுமக்களுக்கு கிடைத்தன. கோவை வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் யானைகள் உள்ளிட்ட வன உயிரினங்களின் தாகம் தீர்க்கும் பொருட்டு தண்ணீர் தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை ஆகிய வனச்சரகங்களில் ஏராளமான யானைகள் வலசை செல்வது வழக்கம் என்பதால் வனப்பகுதிக்குள் ஆங்காங்கே 32 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் கட்டப்பட்டுள்ளன. பிற வன உயிரினங்கள் பருகிய நீரையும் அசுத்தமான நீரையும் யானை பருகாது என்பதால் வனத்துறை அதிகாரிகளின் மேற்பார்வையில் வன பணியாளர்கள் தொட்டிகளை சுத்தம் செய்து நீர் நிரப்புகின்றனர். இதில் நீரருந்தும் யானைகள் அமைதியாக மீண்டும் வனப்பகுதிக்கு திரும்புகின்றன. கடினமான காலகட்டத்தில் தனக்கு உறுதுணையாக இருந்ததற்கு AR ரஹ்மானுக்கு நன்றி தெரிவிப்பதாக அவரது மனைவி சாய்ரா பானு கூறியுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு சாய்ரா பானுவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அந்த சமயத்தில் அவருக்கு AR ரஹ்மான் உறுதுணையாக இருந்ததாக கூறப்படுகிறது.
AR ரஹ்மானும் சாய்ரா பானுவும் 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு விடை கொடுத்து பிரிவதாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தந்தை கமலுடன் சேர்ந்து பாடுவது தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று ஸ்ருதி ஹாசன் தெரிவித்திருக்கிறார். இசை மீதான தனது காதல் குறித்தும் இசை பயணத்தில் தந்தை கமலின் தாக்கம் குறித்தும் ஸ்ருதி ஹாசன் பதிவிட்டுள்ளார். தனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே பாடுவது பிடிக்கும் என்றும் தன்னுடைய அம்மாதான் பாட கற்றுத்தந்ததாகவும் ஸ்ருதி ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். மேடையில் பயமில்லாமல் பாடுவதற்கு பயிற்றுவித்தது அப்பா கமல் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டிக்காக விராட் கோலி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டார். அண்மை காலமாக ரன்களை குவிக்க தடுமாறி வரும் விராட் கோலி வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியிலும் 22 ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்த சூழலில் வழக்கமான பயிற்சி நேரத்திற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னதாகவே விராட் கோலி தனது பயிற்சியை தொடங்கினார். முதலில் தனியாக பயிற்சியில் ஈடுபட்ட அவர் அதன் பிறகு அணியுடன் சேர்ந்தும் பயிற்சி செய்தார். பாகிஸ்தானுக்கு எதிராக சிறந்த ரெக்கார்டை வைத்துள்ள விராட் கோலி மீண்டும் ஃபார்முக்கு வருவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். பட்டர் சிக்கனும் பட்டர் பன்னீரும் ஒன்று அல்ல என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி கூறியது அசைவ பிரியர்களால் ட்ரெண்ட் ஆக்கப்பட்டு வருகிறது. தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தோனியிடம் எந்த உணவை சாப்பிடாமல் இருக்க முடியாது என்று தொகுப்பாளர் கேட்டார். அதற்கு பட்டர் சிக்கன் என்று பதிலளித்த தோனி எப்படி அதனை சாப்பிடுவார் என்றும் விளக்கினார். அப்போது பட்டர் பன்னீரும் என்று கேள்வி கேட்க தொகுப்பாளர் முன்வர உடனே இரண்டும் ஒன்றல்ல என்று தோனி கூறிய காணொளி இணையத்தில் வைரலாகி வருகிறது. What's the one dish you can never say no to? Butter chicken. So 2005 we were playing, so we started playing in India and everywhere. So in the hotel I would order butter chicken, 1 naan, 1 milkshake in the afternoon and for dinner. But the second day I pick up the phone and they're like, sir, same order. உத்தரப்பிரதேசத்தில் தலித் மணமகனை முற்பட்ட சாதியினர் குதிரையிலிருந்து கீழே தள்ளிவிட்டனர். மணமகன் ஊர்வலத்தில் வந்தவர்கள் மீது ஆயுதங்களை கொண்டு அவர்கள் தாக்கியதில் பெண்கள் உள்பட 6 பேர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேசம் மீரட்டில் தாக்கூர் சாதியினர் வசிக்கும் பகுதியில் தலித் மணமகன் ஊர்வலம் வந்தது. ஊர்வலத்தில் ஒலிக்க விடப்பட்ட டிஜே இசை மிகவும் இரைச்சலாக இருந்ததாக கூறி 40 பேர் கூரான ஆயுதங்களுடன் வந்து ஊர்வலத்தில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். சாதி ரீதியாக இழிவுபடுத்தும் வசை சொற்களை பிரயோகித்தனர். இது தொடர்பாக 5 பேரை கைது செய்திருப்பதாகவும் அடையாளம் தெரியாத 30 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. 2024 டிசம்பர் 16ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் புலன்சார் மாவட்டத்தில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த காவலரின் மணமகன் ஊர்வலத்தில் இதே போன்றதொரு சம்பவம் நிகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது.